பாக்யலட்சுமி சீரியலில் பாக்யா ஹீரோயின் வச்சுக்கிட்டு கோபியை வில்லன்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கதையுடைய குட்டி ஹீரோ மாதிரி இருந்தது எழிலுடைய கதாபாத்திரம் தான். அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அவருக்கு ஒரு சூப்பரான காதல் கதையை வச்சு அதில் பார்த்திங்கன்னா பல திருப்பங்கள்லாம் வச்சு அவர் தான் பல சமயங்களில் சூப்பரான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். பழனிசாமி வரதுக்கு முன்னாடி பாக்யா வாழ்க்கையில் இருக்க பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சதில் முக்கியமான பங்கு எழிலுக்கு இருக்குது. எழிலாக நடித்த விஜய் விஷாலுக்கு நிறைய ஃபேன்ஸுமே இருந்தாங்க. இதில் இந்த சமயத்தை திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் அவரை மாற்றி அதுக்கு பதிலாக ஈரமான ரோஜாவே 2 சீசனில் இருந்த நவீன் அப்படிங்கிறவர் தான் புது எழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகு தான் எழிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட வாய்ப்பு வருது. அமிர்தாவுக்கும் அவருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்க போதா இல்லையா அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பழனிசாமிக்கும் பாக்கியாவுக்கும் திருமணம் நடக்குதுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ட்ராக்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்க போது. இதில் இப்போ எழில திடீர்னு மாற்றிட்டாங்கிறத பற்றியும் புதுசாக வந்திருக்கவர் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். ஷாக் ஆனீங்களா இல்லை இது நல்ல ஒரு சேஞ்ச் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யார் பாக்கியலட்சுமிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.